எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்க மாவட்டமானது கடலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பு, கள நிலவரம் இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். கடலூர் மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? ஸோ இப்போ நம்ம டெல்டாலாம் முடிச்சு இப்போ வட தமிழ்நாட்டுக்குள்ளே போய் நல்லா போய் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கடலூர் பொறுத்தவரை இது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ஃபைட்டர். ஏன்னா வட தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொஞ்சம் ஃபைட் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இந்த முறை. ஏன்னா அதிமுக பாமக கூட்டணி, மற்றொரு திமுக, தேமுதிக, அப்புறம் விசிக அணி. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கடலூர் பொறுத்தவரை 9 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. திட்டக்குடி தனி தொகுதி, விருதாச்சலம் தொகுதி, நெய்வேலி தொகுதி, பன்ருட்டி தொகுதி, கடலூர் தொகுதி, குறிஞ்சிப்பாடி தொகுதி, அப்புறம் புவனகிரி தொகுதி, சிதம்பரம் தொகுதி மற்றும் காட்டுமன்னார் கோயில். ஃபர்ஸ்ட் திட்டக்குடி தனி தொகுதியில்னு பார்க்கலாம். திட்டக்குடி தொகுதியை பொறுத்தவரை இந்த முறை அவங்க வந்து மினிஸ்டர் சி.வி. கணேசன் போட்டியிடுகின்ற தொகுதி. கடந்த முறை சி.வி. கணேசன் வந்து 50% ஓட்டு எடுத்து ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக பாஜகவிலிருந்து தடா பெரியசாமி 37% எடுத்தாரு. நாம் தமிழர் 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் தேமுதிக இங்க ஒரு 4,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஏன்னா விருதாச்சலத்துக்கு பக்கத்து தொகுதின்றது இங்க அந்த எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் மக்கள் நீதி மையம் ஒரு 1,700 ஓட்டு எடுத்திருக்காங்க. இந்த முறை வந்து ஒரு அட்டகாசமான ஃபைட் இந்த தொகுதியில் இருக்கு. என்னன்னா இங்க வந்து முன்னாள் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமாறன் இங்கே கண்டெஸ்ட் பண்றாரு. ஒரு நல்ல கேண்டிடேட்டு. அவர் வந்து 2024 அவர் தான் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுவாருன்ற மாட்டாங்க. இப்போ நல்ல ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் சி.வி. கணேசன் கண்டெஸ்ட் பண்றாரு. ஸோ சிட்டிங் மினிஸ்டராக கண்டெஸ்ட் பண்றாரு முருகுமாறன். சி.வி. கணேசன் வந்து மாவட்ட செயலாளரும் கூட இந்த பகுதியில், அதுவும் ஒரு வேலையாட். நாம் தமிழ்லேருந்து மகாலட்சுமி கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிகேலேருந்து ராஜசேகர் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த தொகுதியோடைய காஸ்ட் டைனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து பறையர் சமூகம் அதான் டாமினேட்டாக இருக்காங்க. அவங்க 36% ஓட்டு எடுத்திருக்காங்க. வன்னியர் சமூகம் இங்கே 35% ஓட்டோட இருக்காங்க. உடையார் இங்கே ஒரு 8%, முஸ்லிம் 8%, கிறிஸ்டியன் ஒரு 1% இருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து நீங்கள் வட மாவட்டம் ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் 2016 ரிசல்ட்டோட 2016 பாமக எவ்வளவு ஓட்டு எடுத்திருக்காங்க, அது எந்த அளவுக்கு அதிமுக டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஸோ 2016 தேர்தல் வந்து நம்ம அந்த ரிசல்ட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் இப்போ நாங்கள் பாமக நிற்கும் போது பாமக ஓட்டு எந்த அளவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அதிமுகவுக்கு, அந்த இதெல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து 2016 பாமக வந்து கிட்டத்தட்ட 9% ஓட்டு எடுத்திருக்காங்க. அதிமுக வந்து 40% ஓட்டு எடுத்திருக்காங்க. சி.வி. கணேசன் 40% ஓட்டு எடுத்திருக்காங்க. தேமுதிகவும் இங்க ஒரு 9% ஓட்டு எடுத்திருக்காங்க. இதுல தேர்தல் பார்த்தோம்னா இதுல தேமுதிக ஒரு 2.5% ஓட்டு ரீடைன் பண்ணிருக்காங்க. மக்கள் நீதி மையம் ஒரு நாம் தமிழர் ஒரு 6% ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது மோஸ்ட்லி எஸ்சி ஓட்டு தான் இருக்கும். பெரும்பகுதி பாமக ஓட்டு வந்து அதிமுக ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும். ஐ மீன் பாஜக நிற்கிறதால அங்கே டிரான்ஸ்பர் ஆகலை. ஓரளவுக்கு இங்கே சி.வி. கணேசனுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியா தான் இப்போ கொஞ்சம் ஒரு சிக்கலான இது. பாமக ஓட்டு ஃபுல்லாக எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும், அது எந்த எப்படி பிரேக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இது இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக தான் இருக்கும். ரெண்டுமே நல்ல ஒரு அட்டகாசமான இது கேண்டிடேட்ஸு. பாமக ஓட்டு ஒரு ராமதாஸ் கேண்டிடேட் இங்கே பிரிக்கிறாரா, அது ஒரு வேல்முருகன் இல்லாதது ஒரு பெரிய மைனஸாக இருக்கலாம். ஸோ ஆனால் இங்கே பிரேமலதாவோட எந்த அளவு வேல்யூவேட் கொடுக்க முடியும் அதுவும் பார்க்கணும். ஸோ வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டில் அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் கொடுப்பேன் இங்கே. அடுத்து விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி, தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிற தொகுதி. 2016 இந்த தொகுதியில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் சேர்ந்தது ராதாகிருஷ்ணன் இங்கே 40% ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு எதிராக பாமக வேட்பாளர் கார்த்திகேயன் இங்க ஒரு 38% எடுத்துருக்காங்க. அப்புறம் பிரேமலதா அப்புறம் அஸ்வின் கணேசன் 13% அந்த அணியில அந்த அமமுக அணியில எடுத்திருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் 8,000 ஓட்டு அங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிரேமலதா அப்ப எடுத்த ஓட்டு இப்ப விஜயகாந்த் மேல ஒரு செல்வாக்கு, அவர் மேல ஒரு மதிப்பு. ஏன்னா விஜயகாந்த் 2006 இந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆனார். ஸோ அந்த மதிப்புல கொஞ்சம் விழுந்த ஓட்டு. இப்போ வந்து
இப்போ வந்து இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்க வந்து வன்னியர்ஸ் 48% வன்னியர் இருக்காங்க. பறையர் 35% இருக்காங்க. முஸ்லிம் ஒரு 4% இருக்காங்க. கிறிஸ்டியன் 1% இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியில இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பாமக கண்டெஸ்ட் பண்றாங்க. பாமக வந்து தமிழரசி ஆதி மூலம் கண்டெஸ்ட் பண்றாங்க. பாமக ராமதாஸ் தரப்பு சுரேஷ்னு ஒரு வேட்பாளர்கள் போட்டிருக்காங்க. என்டிகே இருந்து ஆனந்த் கண்டெஸ்ட் பண்றாங்க. டிவிகே இருந்து விஜய் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பிரேமலதா வந்து அபவ் காஸ்ட் இங்க நிற்பாங்க. காஸ்ட் விஜயகாந்தோட விடோ இந்த சிம்பத்தி எல்லாத்தையுமே நிற்கும். முக்கியமா பாமக ஓட்டு இங்க பிரியும். ராமதாஸும் ஓட்டு ஃபீல் பண்ற வன்னியர் ஓட்டு இங்க பிரியும். ஸோ பிளஸ் நம்ம தர்மபுரியில வந்து எப்படி சௌமியா அன்புமணிக்கு தேமுதிக வேட்பாளர் நிற்கிறதால அவங்க எளிதாக, அதே மாதிரி இங்க விஜய் பிரேமலதாக்கு எதிராக பாமக நிற்கிறதா எளிதா இருக்கு. இதே அதிமுக நின்றா கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கும். பட் பாமகன்றதால கொஞ்சம் எளிதா இருக்கும். பாமக ஓட்டு ஸ்பிட் ஆகும். மற்ற ஓட்டுலாம் இந்த நாம் தமிழர் தேவிக்கு ஓட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிரேமலதா வந்து ஸ்டார் கேண்டிடேட்டா நிற்கிறதால கொஞ்சம் ஈஸியா வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக தான் இது இருக்கு. நான் உறுதியா இங்க தேமுதிக வெற்றி பெறும்ன்றதான் நான் கருதுனேன். அடுத்து நெய்வேலி சட்டமன்ற தொகுதி. நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில வந்து திமுக சிட்டிங் சீட். கடந்த 2 தேர்தலாக திமுக சேர்ந்த சபா ராஜேந்திரன் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் வந்து 2021 வந்து சபா ராஜேந்திரனுக்கு இது 46% ஓட்டு எடுத்திருக்காரு. அவர் எதிர்த்து போட்டிட்ட பாமக வேட்பாளர் 45.2% ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் இங்க ஒரு 4.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. அமமுக அப்போ அந்த அணி வந்து 2000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வன்னியர் 46% இருக்காங்க. பறையர் இங்க 35% இருக்காங்க. கிறிஸ்டியன் 3%, முஸ்லிம் 2% இப்படி இருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸா போகக்கூடிய ஃபைட்டு தான் இருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி சபா ராஜேந்திரன் வந்து அதிமுகவை சேர்ந்த சோரத்தூர் ராஜேந்திரன்றவரோட ஃபைட் பண்ணிருக்காரு. இங்க தமிழக வாழ்வு கட்சி அவர் வேல்முருகன் கட்சி அவங்களும் கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் பிரிக்கும். பட் வன்னியர் ஓட்டை தான் பிரியும். நான் வன்னியர் ஓட்டு பிரிய வாய்ப்பு இல்லை. இங்க ராமதாஸ் வேட்பாளர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் இருந்து வீராமணின்னு இருக்காங்க. இவங்க தலித் போட்டு கொஞ்சம் பிரியலாம். நாம் தமிழர் போன முறையே கொஞ்சம் மார்ஜினல் இன்க்ரீஸ்க்காக காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி 2016 டு இதுவும் அப்புறம் டிவிகேலேருந்து ஆனந்த்ன்றதால ரொம்ப ரொம்ப டஃப் ஃபைட்டாக இருக்கும். சபா ராஜேந்திரன் போன வாட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 ஓட்டில் ஜெயிச்சாரு. முன்னாடி ஒரு 34% ஓட்டு பாமக அதிமுக தனியாக நிற்கும் போது அதிமுக டு பாமக ஓட் டிரான்ஸ்ஃபர் நல்லதா நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் 2016 என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா சபா ராஜேந்திரன் வந்து 34% ஓட்டு எடுத்திருக்காரு. அதிமுக இங்க 23% ஒரு எடுத்திருக்கு ரெண்டாவது. அப்புறம் வேல்முருகன் ஒரு 19% ஓட்டு எடுத்திருக்காரு தனிச்சு போட்டுட்டு. பாமக இங்க 12% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ 23 + 12 அது வந்து 35 தான் வரும். ப்ளஸ் கூடுதலாக 10%. அப்புறம் வேல்முருகன் ஓட்டு வந்து கொஞ்சம் இங்க வந்திருக்கு. அது 45% கிட்ட வந்திருக்கு. அப்புறம் இங்க வேல்முருகன் ஓட்டுல பாதி தான் திமுக டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. பிளஸ் சிபிஎம் ஓட்டு அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இங்க வந்திருக்கு வச்சுக்கோங்க. இவங்க நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே ஓட்டு செய்தனாலும் ஓரளவுக்கு அந்த விசிகே ஓட்டுல கொஞ்சம் உள்ள வந்திருக்கு. ஸோ இது வந்து இப்போ அதாவது தமிழக வாழ்வு கட்சி அவங்க தனியாக கண்டெஸ்ட் பண்றதால ஒரு சின்ன எஜ் திமுக கிடைக்கும். ஏன்னா அவங்க வன்னியர் ஓட்டு ஸ்பிளிட் பண்றாங்க. ராமதாஸ் இங்க வேட்பாளர் போட்டிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அவங்களும் கொஞ்சம் ஸ்பிளிட் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா தான் இருக்குங்க. திமுக சபா ராஜேந்திரனுக்கு ஒரு சின்ன எஜ்ஜு நான் கொடுப்பேன். பட் ரொம்பவே நெக்கா போறதுக்கான வாய்ப்புகள் இங்க நிறைய இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அடுத்து வந்து பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி. பண்ருட்டி தொகுதியை பொறுத்தவரை இது வந்து திரு வேல்முருகன் ஒரு சிட்டிங் சீட். அவர் தான் கண்டெஸ்ட் பண்ண வேண்டியது. பட் ஆனால் இந்த முறை கண்டெஸ்ட் பண்ணல. அவர் கடந்த முறை கண்டெஸ்ட் பண்ணும்போது 47.5% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு. அப்புறம் அவர் எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ண அதிமுக சேர்ந்த ராஜேந்திரன் 45% எடுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி இங்க 6500 ஓட்டு இருக்காங்க. இப்போ தேமுதிக சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ சிவக்கொழுந்து அவங்க ஒரு 4000 ஓட்டு எடுத்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் ஒரு 1500 ஓட்டு எடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதிமுகவில் வந்து கே மோகன் என்ற ஒரு கண்டெஸ்ட் பண்றாரு.
அவர் எடுத்து டிவிகேலேருந்து அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி அது தவைக்கா சொல்லி தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து சுரேந்தர் கண்டஸ்ட் பண்றாங்க. விசிகா இருந்து அப்துல் ரஹ்மான் கண்டஸ்ட் பண்றாரு. நாம் தமிழ்ல இருந்து பானுப்பிரியா, அப்புறம் டிவிகே இருந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்து மணிகண்டன்றதால இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் இங்க பார்த்தோம்னா இங்க வந்து 38% 1 இயர் இருக்காங்க, பறையர் 38% இருக்காங்க, முஸ்லீம் 8% இருக்காங்க, கிறிஸ்டின் 8% 3% இருக்காங்க. ஸோ இது வந்து இங்கேயும் டிவிகே வந்து ஒரு பறையரை ஓட்டு கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான கேண்டிடேட் போட்டிருக்கணும், பட் அது போடல. அது ஒரு மைனஸ். பானை சின்னத்தை வச்சுட்டு அவங்க அதிமுகவை இந்த தொகுதிக்குள்ள ஃபைட் பண்றது கஷ்டம். தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு ஓட் ஸ்பிளிட் கொஞ்சம் இருக்கும், பட் ஆனாலும் இந்த தொகுதியில் அவங்க ஃபைட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்ன்றதால இங்க அதிமுக வெற்றி பெறக்கூடிய பொசிஷன் தான் இங்க இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அடுத்து கடலூர் சட்டமன்ற தொகுதி. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இது டிஎம்கே சிட்டிங் சீட்டு. திமுக சேர்ந்த ஐயப்பன் அவர் போன வாட்டி வெற்றி பெற்றிருந்தாரு. 46% விட்டிருந்தாரு. அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவங்க வந்து அவங்களும் 43% ஓட்டு எடுத்திருந்தாங்க. நாம் தமிழர் இங்க ஒரு 10,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. மக்கள் நீதி மையம் 4,000 ஓட்டு போய் எடுத்திருந்தாங்க. ஸோ தேமுதிக இங்க லாஸ்ட் 1,500 ஓட்டு இருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏசி சந்திரசேகர் இந்த காங்கிரஸ் வேட்பாளர் இந்த தொகுதி காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு திமுக கூட்டணியில. அதிமுக இருந்து MC சம்பத் மீண்டும் கண்டஸ்ட் பண்றார். நாம் தமிழர் இருந்து சரசு கண்டஸ்ட் பண்றாங்க. இப்ப டிவிகே இருந்து ராஜ்குமார் என்ற அவரும் கண்டஸ்ட் பண்றாரு. ஸோ இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இங்க வந்து 1 இயர் 33% இருக்காங்க, பறையர் 33% இருக்காங்க, மீனவர் சமுதாயம் இங்க 10% இருக்காங்க, கிறிஸ்டியன் 5%, முஸ்லிம் ஒரு 5% இருக்காங்க. ஸோ இது வந்து இதுல பிளஸ் நகர்ப்புறம் கடலூர் சிட்டி கான்ஸ்டிடுவன்சிஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறதால அதுல வந்து தாவேக்காவோட ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்டும் கொஞ்சம் நிறைய இருக்கும். அது மேபி காங்கிரஸ் நிற்கிறதுல காங்கிரஸ் கொஞ்சம் பாதிக்கப்படும். காங்கிரஸ் 1 இயர் கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில அமைச்சர் MC சம்பத்துக்கு இந்த மாதிரி வெற்றி வாய்ப்பு இருக்கும் தான் நினைக்கிறேன். பட் க்ளோஸ் ஃபைட்டு, அவர் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுல வந்து டிவிகே எவ்வளவு ஓட் ஸ்பிட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இங்கேயும் கொஞ்சம் க்ளோஸாக தான் போகும். இந்த தொகுதியில் இவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கான். அமைச்சர் MC சம்பத்துக்கு லைட்டாக ஒரு எட்ஜ் கொடுக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்து குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி. குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவருடைய தொகுதி. அவர் வந்து இங்க கடந்த 2 முறை அவர் தான் எம்எல்ஏ இருக்கு. அதுக்கு முன்னாடி 1996 2011 வரைக்கும் 15 வருஷம் அவர் தான் எங்க எம்எல்ஏ இருந்திருக்காரு. நீங்க வந்து லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 50% ஓட்டு மேல ஜெயிச்சிருக்காரு. அவர் எடுத்துப்பட்ட அதிமுக செல்வி ராமஜெயம் அவங்க வந்து 42% ஓட்டு எடுத்திருக்காங்க. சுமதி நாம் தமிழர் இருந்து 8,500 ஓட்டு எப்படி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா MRK பன்னீர்செல்வம் கண்டஸ்ட் பண்றாரு. அவருக்கு எதிராக அதிமுக வந்து புவனேந்திரன் ஒரு நிற்கிறாரு. நாம் தமிழர் கவிதா ரங்கநாதன் கண்டஸ்ட் பண்றாங்க. டிவிகேல இருந்து ராஜ்குமார் கண்டஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியோட காஸ்ட் பிரேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க வந்து 45% 1 இயர் இருக்காங்க, பறையர் 33%, முதலியார் 5%, நாயுடு 5%, கிறிஸ்டியன் 3%. ஸோ இங்க வந்து நாயுடு ஓட்டு ஓரளவுக்கு எடுத்துருவாரு. பிளஸ் 1 இயர் ஓட்டு ஓரளவுக்கு MRK பன்னீர்செல்வம் 1 இயர் அமைச்சராக போறான்றது அது தெரியல. பிளஸ் அவருடைய கிளவுட் அமைச்சர்ன்றதால அந்த ஒரு நெட்ஒர்க் தொகுதியில் அவருடைய கிளவுட் எல்லாமே இருக்கு. பறையர் ஓட்டு ஓரளவுக்கு வந்துடும். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில வந்து MRK பன்னீர்செல்வம் வந்து கம்ஃபர்டபுளா மீண்டும் வெற்றி பெற்றுவார் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து புவனகிரி சட்டமன்ற தொகுதி. இந்த புவனகிரி சட்டமன்ற தொகுதி வந்து இப்போ ஏடிஎம்கே சீட். ஏடிஎம்கே சார்ந்த அருள்மொழித்தேவன் முன்னாள் கடலூர் MP இப்போ அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் அங்கே இருக்காரு. ஸோ இங்க வந்து அருள்மொழித்தேவன் கடந்த முறை வந்து துரை கே சரவணன் திமுக துரை கே சரவணன் எதிராக போட்டிட்டு 49% ஓட்டு எடுத்திருக்காரு. துரை கே சரவணன் கிட்டத்தட்ட 45% ஓட்டு. ஒரு நல்ல ஃபைட் இருந்து ஒரு 8,000 ஓட்டுல இவர் ஜெயிச்சிருக்காரு. நாம் தமிழர் 7,000 ஓட்டு கிட்ட எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் இந்த முறை வந்து மீண்டும் இதே சரவணன் துரை கே சரவணனும் இதே அருள்மொழி வளர்மும் கண்டஸ்ட் பண்றாங்க. இதுல பாமக ராமதாஸ் தரப்பு இங்க ஒரு வேட்பாளர் போட்டிருக்காங்க, பாலமுருகன் வேட்பாளர் போட்டிருக்காங்க. நாம் தமிழர் சுமதி சீனிவாசன் அவங்க கண்டஸ்ட் பண்றாங்க. தாவைக்காது D மகாலிங்கம் கண்டஸ்ட் பண்றாங்க. இந்த தொகுதியோட காஸ்ட் டைனமிக்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா
இதுல வந்து கிட்டத்தட்ட 44% 1 இயர் இருக்காங்க, பறையர் 37%, யாதவர் 8% இருக்காங்க, முஸ்லிம் 5%, கிறிஸ்டியன் 2% இருக்காங்க. ஸோ இங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், க்ளோஸா இருக்கும் ஃபைட்டு. இப்போ 2016 வந்து இந்த தொகுதியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2016 சரவணன் துரை வந்து வெற்றி பெறாரு. கிட்டத்தட்ட 4 பேரும் தனித்தனியாக, திமுக தனியா நிக்குது, அதிமுக தனியா நிக்குது, விசிக தனியா நிக்குது, பாமக தனியா நிக்குது. திமுக வந்து சரவணன் துரை வந்து 32% இருக்காரு. அதிமுக செல்வி ராமஜெயம் அவங்க வந்து 28.9% எடுக்கிறாங்க. பாமக சேர்ந்த அசோக் குமார் அவங்க 17.5%, விசிக சிந்தனை செல்வன் இப்போ வந்து செய்யூர்ல கண்டெஸ்ட் பண்றாரு, அவர் வந்து இங்க 17.5% ஓட்டு எடுத்திருக்காரு. ஸோ இந்த 32 17 சேரும்போது 49 வருடம் 44 தான் வந்திருக்கு. அப்ப அந்த 5% அதிமுகவை நோக்கி போயிருக்கு. பிளஸ் நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் இந்த ஸ்பிரிட் திமுக ஸ்பிரிட் பண்ணுங்க. 17 29 சேரும் 46, அதாவது கொஞ்சம் இங்க வந்திருக்கு, ஸ்பிரிட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஒரு கேப்பா இங்க இருக்கு. இப்போ வந்து 5 வருஷம் இதே கான்டெஸ்ட் தான். இங்க வந்து பாமக ராமதாஸ் தரப்பு கண்டெஸ்ட் பண்றது ஒரு குவைட். அவர் எவ்வளவு ஓட்டு எடுக்கிறாரு, அவர் எடுக்கிற ஓட்டு வந்து பெரும்பாலும் அருள்மொழி தேவனை பாதிக்கக்கூடிய ஓட்டு தான் இருக்கு. அதே சமயம் நாம் தமிழர் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமா, தாவேக்காவுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா, அது வந்து திமுக ஓட்டை பாதிக்குமா அப்படின்றது இருக்கு. ஸோ ரொம்பவே நெக் டு நெக் ஃபைட்டு அப்படின்றது இருக்கு. போல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம். ஸோ அந்த இடத்துல நான் ரொம்ப க்ளோஸ் ஃபைட்ல நான் வந்து திமுக ஒரு சின்ன ஏஜ் கொடுக்குறேன். இங்க வந்து சரவணத்துறைக்கு ஒரு கொஞ்சம் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அடுத்து சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி. சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வந்து அதிமுக சேர்ந்த கே பாண்டியன் தொடர்ந்து 2 முறை வெற்றி பெற்ற தொகுதி. கடந்த முறை கே பாண்டியன் இங்க வந்து 50% ஓட்டு மேல ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு எதிராக இப்ப வந்து IUML கட்சியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அவங்க ஒரு 42% ஓட்டு எடுத்திருக்காங்க. நாம் தமிழரை சேர்ந்த நடராஜன் கிருஷ்ணமூர்த்தி அவங்க ஒரு 9,000 ஓட்டு, மக்கள் நீதி மையம் 2000 அப்படி ஓட்டு எடுத்திருக்காங்க. இந்த தொகுதியில் இந்த முறை வந்து கே பாண்டியன் கண்டெஸ்ட் பண்ற. அவருக்கு எதிராக வந்து தமிமுன் அன்சாரி மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் தான். IUMLக்கும் இவருக்கு என்ன வித்தியாசம், IUML வந்து லேடர் சிம்பிள் நிற்குது, இவர் வந்து உதயசூரியன் நிற்கிறார். ஸோ அது ஒரு சின்ன எட்ஜ் கொடுக்கும். பிளஸ் இவங்க இந்த மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சினா கொஞ்சம் மோர் சோஷியலைஸ் ஆகும். தமிழ் முஸ்லிம்ஸ் இவங்கெல்லாம் மோர் இது. IUML வந்து கொஞ்சம் உருது முஸ்லிம் ஆட்கள் அதிகமாக இருப்பாங்கலாம். அவங்களோட இன்ட்ராக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ப்ளஸ் தமிழ்நாடு சரி நாகப்பட்டினம் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ இருந்தார், அவரும் கொஞ்சம் அங்கே நல்ல அந்த இன்ட்ராக்ஷன் நிறைய பண்ணி கொஞ்சம் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு பார்வையும் எம்எல்ஏ இருக்கு. இது இல்லாமல் தமிழ் வாழ்வுரிமை கட்சியும் கண்டெஸ்ட் பண்ணுறது, பட் டிவிக்கு கண்டெஸ்ட் பண்றாங்க. நாம் தமிழ் இங்கே தமிழ் வேட்பாளர் எடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து இந்த தொகுதியோட காஸ்ட் டைனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இங்கேயும் 1 இயர் 40% மேல இருக்காங்க, அது ஒரு ஸ்ட்ராங் அட்வான்டேஜ். பறையர் 38% இருக்காங்க, பிள்ளைமார் 8% இருக்காங்க, மீனவர் 7% இருக்காங்க, செட்டியார் ஒரு 5% இருக்காங்க. கொஞ்சம் முஸ்லீம் டாமினேஷன் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் முஸ்லீம் பாப்புலேஷன் கொஞ்சம் இருக்கு இங்க. ஸோ இது 1 இயர் 42% இருக்காங்க. இப்போ நீங்க பார்லிமெண்ட்லேயே பாத்தீங்கன்னா இங்க வந்து சிதம்பரம் பார்லிமெண்ட்டுக்குள்ள வரும். சிதம்பரம் பார்லிமெண்ட்ல வரும்போது திரும்ப வந்து இங்க நல்ல லீட் எடுத்திருக்காரு, 20,000 ஓட்டு. கொஞ்சம் 1 இயர் மத்தியில் திரும்ப போலிங் கொஞ்சம் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிமுக பாமக, அதாவது அதிமுக அணியும் பாமகவும் சேர்ந்தால் கூட திரும்ப எடுத்த ஓட்டு கூட கொஞ்சம் குறைவாக இருக்கு, அதனால இது இருக்கு. பிளஸ் பட் கே பாண்டியன் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் லோக்கல் ஹெவி வெயிட்ன்றதால இந்த தொகுதியில வந்து அவருக்கு ஒரு சாதகமான எட்ஜ் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அவருக்கு நான் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் இங்க போற சரி சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை. இறுதியா காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி. காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில வந்து இது வந்து ஒரு விசிகே ஸ்ட்ராங் ஹோல்டு. இங்க வந்து இப்ப சிந்தனை செல்வன் கடந்த முறை வெற்றி பெற்றார், இப்ப செய்யூர் தொகுதிக்கு போகிறார். இந்த தொகுதியில வந்து சிந்தனை செல்வன் கடந்த முறை முருகுமாறன் எடுத்துக்கிட்டு, முருகுமாறன் 43% எடுத்தார். அந்த முருகுமாறன் தான் இப்போ திட்டக்குடிக்கு மூவ் பண்றாங்க. அது ஸோ திட்டக்குடிக்கு மூவ் பண்றாங்க. அப்புறம் நாம் தமிழர் இங்க நிவேதா என்ற வேட்பாளர் எடுத்திருக்காங்க. அமமுக ஒரு 2000 ஓட்டு எடுத்ததுக்கு, மக்கள் நீதி மையம் 1500 ஓட்டு எடுத்திருக்கு. ஓகே, ஸோ
ஸோ இதுல வந்து என்னன்னா, இந்த தொகுதியில ஃபர்ஸ்ட் இப்போ 2026ல திருமாவளவன் இங்கே தான் கண்டெஸ்ட் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் பிளான் அறிவிச்சிருந்தாரு. பட் அவரை விட்ரா பண்ணிட்டு திரு எல்கே எல்இ ஜோதிமணி, அதாவது இளைய பெருமானோட மகன், அவரை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. பாமக கண்டெஸ்ட் பண்ணவர் எதிராக அன்பு சோழன் கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் பாமக ராமதாஸ் தரப்பு ஒரு கேண்டிடேட் போட்டிருப்பாங்க. இங்க நாம் தமிழர் சிவஜோதி, தாவேக்காரன் ஸ்ரீனிவாசன் இருக்கிறாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் தான் இங்கே இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ இங்கே வந்து விசிகே வந்து இப்போ கம்ஃபர்டபுளாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுகனா கூட கொஞ்சம் அவங்க செட் பண்ணுற மாதிரி. விசிகா எந்த அளவுக்கு இந்த தொகுதியில் ஸ்ட்ராங்னா, 2016 மக்கள் கூட்டணி கண்டெஸ்ட் பண்ணும்போது திருமாவளவன் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 30% ஓட்டு வச்சு ரொம்ப ஸ்மால் மார்ஜின். அது எப்படின்னா 84 ஓட்டு வித்தியாசத்துல அவர் தோத்துருக்காரு. 87 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு லோக்கல் க்ளவுட் மேல அங்க இருக்கு. ஸோ இப்போ நான் விசிகாக்கு இயல்பாகவே ஒரு எட்ஜு கொடுக்கும். போன வாட்டி இவங்க நல்லா எதிர்த்தாங்க. ப்ளஸ் பாமக ஒரு ஆப்போனண்ட், அந்த பாமக ஓட்டு ஸ்பிளிட் ஆகிறதால விசிகா இங்க கம்ஃபர்டபுள். இளைய பெருமானோட மகன், அது ஒரு பெரிய ஆடட் வேல்யூ இல்லை. ஸோ விசிகா வந்து இங்க கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருவாங்க. ஸோ இந்த தொகுதி வந்து விசிகா ஃபேவரபுளாக இருக்கு. இதோட காஸ்ட் இக்குவேஷன் மட்டும் சொல்லிடுறேன். இதுல வந்து காஸ்ட் இக்குவேஷன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, பறையர் இங்க 40% இருக்காங்க, 1 இயர் 33%, முஸ்லிம் 10%. பறையர் முஸ்லிம்லேயே ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷனும், முதலியார் கிறிஸ்டியன்ஸ் அவங்க கொஞ்சம் நல்ல ஓட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன் தான் இந்த தொகுதியில விசிகா இருக்காங்க. நிச்சயமாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரம் பார்த்தோம். அந்த 9 சட்டமன்ற தொகுதிகள் திட்டக்குடி, விருதாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில். இதுல திட்டக்குடி அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், விருதாச்சலம் தேமுதிக வெற்றி பெறக்கூடிய தொகுதியாகவும், நெய்வேலி திமுக, பண்ருட்டி அதிமுக, கடலூர் அதிமுக, குறிஞ்சிப்பாடி திமுக, புவனகிரி திமுக, சிதம்பரம் அதிமுக, காட்டுமன்னார் கோவில் திமுகன்னு உங்களுடைய கள நிலவரம் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திப்போம். நன்றி.